Hi friends, இந்த வீடியோவில் LPG அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு LPG அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது தான் LPG அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எளிதில் எரியக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன் கேஸ். ஹைட்ரோகார்பன் கேஸ் தான் வந்து இந்த LPG கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது மெயினான்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பண்ணுறதுக்கும் குக்கிங் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் ஆகுது. இந்த கேஸை வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபேன், பூட்டேன், அப்புறம் வேறு சில கேஸை வச்சு இந்த LPG கேஸை தயாரிக்கிறாங்க. ஓகே, இது வந்து எதில் வந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான ஒரு கெட்டியான கனமான பொருளில் வந்து அந்த லிக்விட் மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் சேர்ந்து தயாரிக்கிற அந்த LPG கேஸை வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த லிக்விடை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளார வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சிலிண்டர் தான், சிலிண்டருக்குள்ளார வச்சுருக்காங்க. அது லிக்விடாக தான் இருக்குமே தவிர வாயுவாக இருக்காது. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இது வந்து LPGங்கிறது ஒரு வாயு தான், ஒரு காற்று தான் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது காற்றும் இருக்குது, ப்ளஸ் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா 90% வந்து கேஸு தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக வந்து 14.2 கிலோ சிலிண்டரில் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா 11 கிலோ தான் வந்து உங்களுக்கு LPG கேஸ் லிக்விட் இது இருக்கும். மீதி இருக்கிற பர்சன்டேஜ் 10%, 5% பார்த்தீங்க அப்படின்னா காற்று தான் இருக்கும். அந்த காற்று எதுக்கு அப்படின்னா இந்த லிக்விட் வந்து எலாபரேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிக்கும். அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக முக்கால்வாசி மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து காற்றை ஃபில் பண்ணுவாங்க. அந்த காற்று தான் வந்து லிக்விடை கேஸாக மாற்றி அந்த கேஸை வந்து வெளியே கொண்டு வந்து நமக்கு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து எப்படி வெளியே வருதுங்கிறத சொல்லியாச்சு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மெயினாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சமையலுக்கு யூஸ் பண்ணுறது கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் ஓவன். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு இந்த LPG கேஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ். இது வந்து காரு, வேனு இதுக்கெல்லாம் வந்து கேஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து காரு, வேனுக்கெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற பெட்ரோல் விலையிலையும் இப்போ விற்கிற டீசல் விலையிலையும் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கேஸோடைய யூசேஜ் வந்து அதிகமாகவும் இருக்குது, செலவும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து கேஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு இந்த கேஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த LPG கேஸுங்க அப்படிங்கிறது கேஸை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது விவசாயத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர்களை வந்து காய வைக்கிறதுக்காக, ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கிருமியை வந்து கொல்றதுக்காகவும் பூச்சியை வந்து கொல்றதுக்காகவும் கேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃப்ரிட்ஜில் வந்து கேஸ் சிலிண்டர் கீழே சிலிண்டர் இருக்கும், அந்த சிலிண்டரும் கேஸ் உற்பத்தி ஆகுது. அந்த சிலிண்டர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கேஸை வந்து உற்பத்தி கொண்டு போய் அதை கூலிங் பண்ணி பொருட்களை வந்து உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை அப்படியே ஒரு கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்காக ரெஃப்ரிஜரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் LPGயை பற்றி. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.